மாதிரி நம்ம தென்னை மரத்தில் காய் காய்ச்சி முடித்து மேலேருந்து உதிர்ந்த பாலை இந்த மாதிரி பாலையை எடுத்து அதுலேருந்து இருக்கக்கூடிய பாலை எல்லாத்தையும் நம்ம இது மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். முதல்ல நம்ம முதல்ல எடுத்த பாலை எல்லாத்தையும் ஒரே கட்டாக கட்ட போகிறோம். இறுக்கியமாக வச்சு ஒரு கட்டாக கட்டிடுவோம். இப்போ நம்ம இந்த பாலையை தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். அது மேலே இன்னொரு 5 மணி நேரம் இந்த பாலை நல்லா ஃபுல்லாக ஊறணும். அப்படியே தண்ணியில் ஊறட்டும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் செடி ஊறின அப்புறம் குடிக்கலாம். 5 மணி நேரத்துக்கு மேலே அந்த பாலை ஊறிடுச்சுங்க. போதும். இனிமேல் இதை எப்படி கிழிக்கிறதுன்னு அடுத்தது பார்க்கலாம் வாங்க. முதல்ல என்ன செய்யணும்னா, நல்லா நனைச்ச பாலையை அதோட அடிப்பகுதியை எடுத்து காலில் நல்லா மிதிச்சுக்கணும். அதோட நுனிப்பகுதியில் இப்படி ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த கையில் கத்தியை வச்சு, இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, லேசான ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தி வச்சு மெதுவாக கிழித்து லேசாக வரும். அரை அடி வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதிலே இழுத்தோம்னா இந்த கத்தியோட ஷார்ப்பில் பாலையை குறுக்க அறுத்துரும். அதுக்காக இந்த கத்தியோட கைப்பிடி இருக்குல்ல, இந்த கைப்பிடியை தான் வச்சு உள்ளே வச்சு ஒரு இழுக்கணும். இழுத்தோம்னா ஃபுல்லாக இழுத்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கயிறு பாலக்கயிறு கிடச்சிரும். இது இப்போ என்ன பண்ணணும்னா, முன்னே இப்படி அடிப்பகுதியை காலில் மிதிச்சுக்கிட்டு நம்ம கிழிச்சோமோ, இப்போ அதே மாதிரி இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் அதோட நுனிப்பகுதியை காலில் மிதிச்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு பாலையாக கையில் பிரித்து எடுத்து இப்படி பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு தனித்தனியாக கயிறு ஃபுல்லாக கிடச்சிரும். இதே மாதிரி